ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம வந்து முட்டை மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இதுக்கு 3 முட்டை. அந்த 3 முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நல்லா பீட் பண்ணுறதுல தான் வந்து அந்த வாசனை எதுவும் வராது. ஸோ அதனால் நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் ஹோம்மேடு கோவா பண்ணி வச்சுருக்கேன். பாலை நல்லா குறுக்கி ரொம்ப திக்காக்கி அப்படியே கோவாவாக ஆக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3/4 லிட்ரு பாலில் பண்ணது தான். அதுவே போதுமாக இருக்கும் 3 முட்டைக்கு. 1 கப் கோவா. அந்த கோவாவை வந்து அந்த முட்டையோட நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா அடிச்சுக்கணும். இதோட நான் வந்து குங்குமப்பூ வந்து கொஞ்சம் பாலில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி, பாதாமை வந்து பாலில் அடித்து வச்சுருக்கேன். அதில் வேணால் ஒரு ஏலக்காய் போட்டு அடிச்சுக்கலாம். ஸோ நல்லா வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் போட்டிருக்கேன். 3 முட்டைன்றதுனால 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர். இதுவே நம்ம வந்து 5 முட்டை போட்டோன்னா 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர் போடணும். இப்போ பாருங்கள், நான் அந்த முந்திரி பாதாம் அரைச்சி வச்சுருக்கேன்ல பாலில், அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக அதை வந்து நல்லா சாலிடாக ஆக்கிறதுக்கு வந்து இந்த நட்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம போடுற இந்த குங்குமப்பூ, இந்த குங்குமப்பூவோட அரோமா தான், அந்த குங்குமப்பூ பாலில் கலந்து போடுறோம்ல, ஸோ இந்த அரோமா தான் வந்து முட்டை மிட்டாயில் தெரியும். முட்டை ஸ்மெல்லே வராது. ஸோ இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா நம்ம வந்து இது வச்சு அடிச்சுக்கணும். அதோட ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான். அதுக்கு மேலே நான் நெய் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஹோல் ரெசிபிக்கே 1 ஸ்பூன் ஆஃப் கீ மட்டுமே போதுமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டோமா? ஸோ இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு பேனில் ஊற்றி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அது சூடு வர, அது கொஞ்சம் திக்காக ட்ரை ஆகும், திக்காகும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ரொம்பலாம் திக் பண்ணிடக்கூடாது, கூழ் மாதிரி. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு நெய் தடவின பேனில் இந்த மிக்சரை நம்ம இப்போ வந்து ஊற்றிட்டு இது வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து 180 டிகிரிக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், செம்ம கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப எம்மியாக வந்துச்சு. குழந்தைங்க, கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.